So good morning students, welcome to 12th Biozoology class. In this class discuss about lesson 5 molecular genetics. So now discuss about 5.15 DNA fingerprinting techniques. So this techniques was developed by Alex Jebri in 1985. So DNA of persons and fingerprint are unique. Unique means so தனித்தன்மை வாய்ந்தது. So 25 of the human chromosomes. So in cell ஒவ்வொரு செல்லிலும் 23 ஜோடி குரோமோசோம் பிரசண்டாக இருக்கும். ஸோ அதில் எவ்வளோ ஜீன்ஸ் பர்சண்டாக இருக்கலாமா 1.2 மில்லியன் பேர்ஸ். ஸோ ஜீன்ஸ் ஆர் அ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. அப்போ ஜீன்னா என்னென்னா டிஎன்ஏ கூட ஒரு செக்மெண்ட் தான் என்ன சொல்லணும்னா ஜீன்ஸ். ஸோ டிஃபர் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் தயர் நியூக்ளியோடைட்ஸ். அப்போ ஒவ்வொரு ஜீனும் அதனுடைய சீக்வன்ஸ் வரிசை வேறுபாட்டுடன் காணப்படும். நாட் ஆல் செக்மெண்ட்ஸ் இந்த டிஎன்ஏ கோட் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். அதாவது டிஎன்ஏ கூடிய எல்லா செக்மெண்ட்ஸுமே ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணக்கூடிய கோடு இருக்காது. சம் செக்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன் பண்ணும், ஆர் அதர் இன்டர்வீனிங் சீக்வன்ஸாக இருக்கலாம். ஸோ அதை ரிப்பீட்டட் இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸாக இருக்கலாம். ஸோ ரிப்பீட்டடாக சில சீக்வன்ஸு டிஎன்ஏ ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ். ஸோ அப்படின்னா என்ன சார்? விஎன்டிஆர். அதாவது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்கில் என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் ரிப்பீட்டிவ் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் ஃபார் த பேர்சன்ஸ். அதாவது டிஎன்ஏயில் ஒரு ஷார்ட்டாக ஸோ ரிப்பீட்டடாக நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் காணப்படுது. அதுக்கு பேர் தானே சொல்கிறதுனா ஸோ வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நியூக்ளியோடைட்ஸ் சீக்வன்ஸ் ஆர் கால்டு வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ். அதாவது டிஎன்ஏயில் ஷார்ட்டாக ரிப்பீட்டடாக என்ன இருக்கும் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் காணப்படுது. அந்த சீக்வன்ஸ் பேர் தான் சொல்கிறாங்க விஎன்டிஆர். ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஸ்டெப்ஸ் இன் தி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ். ஸோ என்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த டிஎன்ஏ, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்ஸ், பிராக்மெண்டிங் டிஎன்ஏ, separation of DNA by electrophoresis, denaturing DNA, plotting. So next அடுத்த ஸ்டெப் என்ன, using probes to identify the specific DNA, hybridization with the probe, exposed on film to make the genetic. So what is the application of DNA fingerprinting? So first one, it is used in the forensic analysis, so pedigree analysis, consideration of wildlife, anthropological studies. So next topic discuss about 5.14 Human Genome Project HB. So HB means Human Genome Project. So launched in the year 1990. So this is called Mega Project to complete or take 13 years. So approximately 3.109 base pairs in gene. So next goals and methodology of Human Genome Project. So what is the main goal of Human Genome Project? Identify the all genes, determine the sequence of the base pairs, store in the database, improve the tools for data analysis, so transfer to the other sectors. So what is the methodology of Human Genome Project? So two approaches. First one, expressed sequence tags, EST. Another one, sequence annotations. So in Human Genome Project use the two host cell. So first one, BAC. So BAC means bacterial artificial chromosomes. Another one, so yeast, YAC, yeast artificial chromosomes. So two chromosomes are used in the Human Genome Project. So next sequences by the automated the DNA sequence. அதாவது நம்ம டிஎன்ஏ இருக்கக்கூடிய அந்த பேஸை நம்ம சீக்வன்ஸ் வரிசைப்படுத்துவாங்க. அந்த வரிசைப்படுத்துறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அது பேர் என்ன சொல்கிறாங்க, ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சர்ஸ். ஸோ அடுத்து ரிப்பீட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இஸ் கால்டு மைக்ரோஸ்டேட்டிலைட். இப்போ மைக்ரோஸ்டேட்டிலைட் என்னதுன்னா அந்த டிஎன்ஏயில் ஸோ ரிப்பீட்டடாக மீண்டும் அந்த சீக்வன்ஸ் காணப்படும். அப்படி காணப்படக்கூடிய அந்த சீக்வன்ஸ் பேர் தான் சொல்லுவாங்க மைக்ரோஸ்டேட்டிலைட். அடுத்து இந்த மைக்ரோஸ்டேட்டிலைட் அதாவது ஷார்ட்டாக இருக்கக்கூடிய சீக்வன்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு சில மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே ஸோ அதாவது லேட்டஸ்ட் மெத்தட்னு சொல்கிறாங்க லாங்கர் ப்ராக்மெண்ட்ஸ். அதாவது ஸோ நீளமாக இருக்கக்கூடிய அந்த பிராக்மெண்ட்ஸை அதை வரிசைப்படுத்துறதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தக்கூடிய மெத்தட் என்னன்னா ஷார்ட்கட் சீக்வன்சிங் மெத்தட். அடுத்து பார்க்க போகிறது சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அதாவது ஸோ ஃபீச்சர்ஸ் அதனுடைய கேரக்டர்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் எண்டில் நமக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னா ஸோ 3 பில்லியன் நியூக்ளியோடைட் பேசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு ஜீன்லையும் ஒரு ஜீனில் எவ்வளோ பேசஸ் இருக்குன்னா ஸோ 3000 பேசஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலே ஸோ ஹியூமன் ஜீனில் தான் 2.4 மில்லியன் பேசஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது
குரோமோசோம் 19. இந்த குரோமோசோம் 19 தான் ஸோ ஜீனோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ குரோமோசோம் 13லையும் அண்ட் ஒய் குரோமோசோம்லேயும் ஸோ ஜீனோட டென்சிட்டி லோவஸ்ட்டாக இருக்குது. இதுதான் வந்து சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அண்டு ஃபியூச்சர் சேலஞ்சஸ். ஸோ வாட் இஸ் த அப்ளிகேஷன்ஸ், வாட் இஸ் த பயன்பாடு, அது எங்கெல்லாம் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பயன்படுத்தலாம்னா ஸோ ஐடென்டிஃபை த ஜெனடிக் அப்நார்மாலிட்டிஸ், அதாவது ஜெனடிக் சம்மந்தப்பட்ட டிசீஸ் எதுவும் இருக்கா அதை வந்து நம்ம ஸோ கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுத்து அதை வந்து நிவர்த்தி பண்ணலாம். அப்ளை டு த இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை எங்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம்னா ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அண்ட் எனர்ஜி ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்டு என்வாயர்மெண்டல் ரீமெடிசன் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம அடுத்து ஃபியூச்சர் சேலஞ்ச், அதாவது ஃபியூச்சரில் என்ன நடக்கலாமா அது யூஸ்டு ஃபார் ப்ராஃபிட் த பொலிட்டிக்கல் பவர்ஸ். அதாவது இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், அதாவது ஒரு மனுஷனுடைய அந்த ஜீன் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து ஸோ அவங்க லாபத்திற்கு அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு டு கிரியேட் த பெர்ஃபெக்ட் ரேஸ், அதாவது என்னது ஸோ ஒரு இனத்தை வந்து ஸோ பெர்ஃபெக்டாக உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனி மே ரெஃப்யூஸ் டு இன்சூர் த பீப்புள். அப்போ வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணலாம், உங்களுடைய அந்த இன்ஃபர்மேஷன் ஜீன் இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு வாங்க, அப்படியே கொண்டு வந்து அதை இன்ஸ்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போய் டாபிக் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ். ஸோ வாட் இஸ் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்? ஸோ டூரிங் ரெப்ளிகேஷன் நடக்கும்போது ஈச் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் என்ன ஆகுது, ஒவ்வொரு டிஎன்ஏ மாலிகுல்ஸ் கிவ்ஸ் ரைஸ் டு த 2 டிஎன்ஏ ஸ்டாண்ட், அதாவது ஒரு டிஎன்ஏ மாலிகுல் 2 டிஎன்ஏ ஸ்டாண்டாக வந்து ஸோ உருவாக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ். ஸோ ஐடென்டிக்கல் டு தான் அந்த ஒவ்வொரு ஸ்டாண்டு எப்படி இருக்குமோ ஐடென்டிக்கல் டு த ஈச் அதர்ஸ், ஒன்று இன்னொரு மாதிரியாக இருக்கும், இன்னொன்று பேரண்ட் மாதிரியாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து 3 ஹைப்போதீசஸ் ஆஃப் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஹேவ் பீன் ப்ரோபோஸ்டு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 3 விதமான மெத்தடில் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன்ஸ், another ஒன் டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன், தேர்ட் ஒன் செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன்ஸ். ஸோ அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ ரெப்ளிகேஷன் நடக்கிற ப்ராசஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ நிரூபிச்சிருக்காங்க. யார் நிரூபிச்சிருக்காங்கன்னா ஸோ 1958 மீசல்சன் அண்டு ஸ்டால் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டு டிஸ்டிங்வைஸ் பிட்வீன் த செமி கன்சர்வேட்டிவ் அண்டு டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன், இந்த 3 மெத்தடுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளை என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ தீர்மானிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் என்னென்ன என்சைம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். இது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரோகேரியேட். ஸோ ப்ரோகேரியேட்டில் 3 டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து இன்வால்வ் ஆகுது. டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குவாரன்பெர்க் என்சைம் சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். டிஎன்ஏ பாலிமரேஸுக்கு இன்னொரு பாலிமரேஸ் 1, அந்த என்சைமுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குவாரன்பெர்க் என்சைம். அதுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் 2, டிஎன்ஏ பாலிமரேஸ் 3. அடுத்து ஸோ வாட் இஸ் த சைட் ஆஃப் ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ அந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எங்கே பிகின்ஸ் ஆகும், அதாவது எங்கே ஆரம்பமாகுதோ அந்த சைட்டுக்கு பேர்னு சொல்கிறாங்கன்னா சைட் ஆஃப் ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொல்கிறாங்க. இதில் 2 ஸ்டாண்டு வரும், ஒன்று வந்து லீடிங் ஸ்டாண்டு, இன்னொன்று வந்து லேக்கிங் ஸ்டாண்ட். ஸோ லீடிங் ஸ்டாண்ட் என்ன அர்த்தம்னா அந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே போகும், அந்த ஸ்டாண்டுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னா லீடிங் ஸ்டாண்ட். அப்போ லேக்கிங் ஸ்டாண்ட் என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா ரெப்ளிகேஷன் வந்து என்னது நான் கண்டினியூஸாக ப்ராசஸாக நடந்துட்டு போயிட்டு இருக்கும், அது அந்த ஸ்டாண்டுக்கு பேர் என்ன சொல்கிறதுனா லேக்கிங் ஸ்டாண்டு. அதாவது லீடிங் ஸ்டாண்டுனா அந்த ஸ்டாண்டு கண்டினியூஸாக இருக்கும், அதாவது தொடர்ச்சியாக இருக்கும். லேக்கிங் ஸ்டாண்டுனா ஸோ அங்கங்கே கொஞ்சம் ஸோ நான் கண்டினியூஸாக இல்லாமல் இருக்கும். அதில் இன்னும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் ஓகாசாகி பிராக்மெண்ட்ஸ். ஸோ வாட் இஸ் த ஓகாசாகி பிராக்மெண்ட்ஸ் நடத்துமா அந்த டிஸ்கண்டினியூஸ்லி சிந்தசைஸ்டு பிராக்மெண்ட்ஸ் ஆஃப் த லேக்கிங் ஸ்டாண்ட். அந்த லேக்கிங் ஸ்டாண்டில் ஸோ டிஸ்கண்டினியூவாக ஸோ உற்பத்தியான அந்த பிராக்மெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகாசாகி பிராக்மெண்ட்ஸ். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்னு என்ன. ஸோ ரெப்ளிகேஷன் போகணும்னா அட் பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், அதாவது ரெப்ளிகேஷன்ஸ் வந்து ஆரம்பித்த அந்த பாயிண்டில் ஒய் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் காணப்படும், அந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ வாட் இஸ் த டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னதுன்னா, ஸோ இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஸோ டிஎன்ஏ இன்னொரு டிஎன்ஏ மாறுதுன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்னால் ரெப்ளிகேஷன்ஸ். அடுத்து டிஎன்ஏ என்ன ஆகும்னா ஆர்என்ஏவாக மாறும், அந்த மாறுதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதாவது டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்னன்னா ஆர்என்ஏக்கு வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதாவது பாஸ் ஆகும், அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதுக்கடுத்து ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அது வந்து நம்ம ப்ரோட்டீனை வந்து உற்பத்தி பண்ணும், அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அர்த்தமா டிஎன்ஏல இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ஆர்என்ஏக்கு வந்து என்ன பாஸ் ஆகும், அதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆர்என்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி ப்ரோட்டீன் வந்து என்ன ஆகும் உற்பத்தி ஆகும், அதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன்ஸ். ஓகேங்களா. தேங்க்யூ.